தமிழ்நாட்டில் இன்று 75 கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். தென் திருப்பதி என்று போற்றப்படும் கரூர் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலுக்கு குடமுழுக்கு செய்திட தீர்மானிக்கப்பட்டு 5 கோடிக்கும் மேலான திருப்பணிகள் உபயதாரர்கள் உதவியுடன் கோயில் புனரமைக்கப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி யாகசாலை வழிபாட்டுடன் தொடங்கிய விழாவில் இன்று காலை வேத மந்திரங்கள் மற்றும் தமிழ்முறை பாராயணங்கள் முழங்க முறையாக 3 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தங்க கலசத்திற்கு குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கு ஏற்பாடுகளை அறநிலையத்துறை உதவி ஆணையர் கணபதி முருகன் தலைமையில் கோயில் உதவி ஆணையர் இளையராஜா உள்ளிட்டோர் மேற்கொண்டனர். குடமுழுக்கு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, உபயதாரர்கள், அறங்காவலர் குழு தலைவர் ஆசி தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கரூர் வட்டத்திற்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள அம்பிளிக்கை கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ சௌடம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு இன்று குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 5 நாட்கள் சிவாச்சாரியார்கள் மூலம் பல்வேறு சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் மூலம் கோபுர கலசங்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குடும்பத்துடன் கலந்து கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே புதுப்பட்டியில் அமைந்துள்ள சீலைக்காரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற யாக வேள்விகளை தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.